கர்த்தர் 5வது வார்த்தையை நம்மளுக்கு கொண்டு வரும்படியாக பிஷப்பை நாம் கரங்களை தட்டி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு எல்லா துதியும் நன்மைகளையும் உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சத்தமாய் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நான் வந்து நிற்பது ஒரு பெரிய அற்புதம். அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு வர ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம், 3 நாள் கூட்டம் நமக்கு இருக்கிறபடினால போன வருஷம் நம்ம வெளியே வச்சோம். 3 நாள் கூட்டத்தை ஒரு நாளைக்கு 5000 ரூபா சாப்பாடு, 3 நாளைக்கு 15,000 ரூபா சாப்பாடு, எக்ஸ்ட்ரா செலவு ஒரு 5,000 ரூபா 20,000 ரூபா செலவு. அந்த வருஷத்துக்கு அப்படி செலவு பண்ண முடியல. அல்லேலூயா. அதனால் வெளியே வச்சா நிறைய செலவு வருது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். உள்ளே வைக்கும்போது ஸ்தோத்திரம் ரொம்ப என்ன இருக்கும், ஹீட்டாக இருக்கும். அப்போ என்ன செய்யறது அப்படின்னா டக்குன்னு உடனே ஒரு ஜபம் 2 பேர் கொண்ட பிடிச்சதுனால இன்னைக்கு 2 ஜன்னல் வந்து அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி கர்த்தர் ஒவ்வொன்றாக நமக்கு என்ன செய்வார். இந்த கூட்டம் வச்சதுனால தான், 3 நாள் கூட்டம் வச்சதுனால இந்த ஜன்னல் வந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம். அதுபோல் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்ம 9 நாள் கூட்டம் வச்சோம். அந்த கூட்டம் வச்சதுனால தான் அந்த சபை என்ன செஞ்சிச்சு, கட்டப்படும். ஒவ்வொரு கூட்டத்திலும் தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பேனர், அந்த கூட்டத்துக்காக ஒரு பேனர் ரெடி பண்ணுவோம். லைட்டாக மாட்டிடலான்ட்டு என்ன செஞ்சேன், நைட்டே வந்துட்டேன், ஒரு 9 மணியே வந்துட்டேன். ஆனால் மாட்ட முடியல. இல்லையா, அதுக்குரிய சாதனங்கள் இன்னும் கொஞ்சம் இல்லை. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரவிக்குமார், விஜயெல்லாம் வந்து நல்ல உழைப்பு செய்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, கூட்டத்துக்காக எல்லாம் செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் அவங்களோட சேர்ந்து இந்த காரியங்களை செய்ய தேவன் கிருபை செய்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக அவர் வேலை செய்தார், அற்புதம் செய்தார், நன்மை செய்தார். அதே காரியங்களை நாமும் செய்யணும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருந்து வந்து சபைக்கில என்ன வேலைகளை நம்ம என்ன செய்யணும், எடுத்து செய்யணும். ஆமென். வெளியே சொல்லுங்க. தேவன் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் ஜீவித்து கொண்டிருக்கிறார். கிருபையினால ஐயா சொன்னாங்க, காலையில் 6 மணிக்கே நமக்கு மீட்டிங் இருக்குது. பகலில் வேண்டிய இருக்கிறதுனால ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் 6லேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் இந்த ஜபம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானே இருந்துடுறேன். ஏன்னா எனக்கு 10 மணிக்கு தான் அடுத்த ஜபம். அல்லேலூயா. அதனால் நான் மத்தியில் நிற்கிறேன். தேவன் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், தேவனுக்காக நாமும் இறங்கி செயல்பட வேண்டும். எனக்கு கண் வலி 3 நாள் பயங்கர கண் வலி, ஜபத்துக்கே போக முடியாத சூழ்நிலைகள், கார் ஓட்ட முடியாத சூழ்நிலை. நேரத்துக்கு ஃபுல்லாக கார் ஓட்டினேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். எப்படி கார் ஓட்டணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று இங்கே வந்து ஆர்டினேஷன் வாங்கின ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு சர்ச் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஆமென். அதுக்காக நாங்கள் அங்கே போய் அதை செய்து முடிச்சுட்டு இன்றைக்கு நைட்டில் வந்துட்டு மத்தியில் நிற்பதிலே ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். 7 வார்த்தைகளும் என்ன வார்த்தைகள்? பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். 7 வார்த்தைகள் என்னவா இருக்கிறது? பொன்மொழிகள். அதாவது தங்கத்தை விட மேலான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாரும் அப்படி மதிக்கிறார்கள், பொன்மொழிகளாக அதை மதிக்கிறார்கள். இந்த 7 வார்த்தைகளும் ஸ்தோத்திரம், இந்த 7 வார்த்தைக்குள்ளும்
ஆவியின் கனிகள் இருக்கிறது. அதை நீங்க பொருத்திக்கோங்க. அல்லேலூயா. 7 வார்த்தைகளுக்குள்ள இது வந்து ரொம்ப தங்கத்தை விட அதிக விலை உயர்ந்த வார்த்தை. அது மாத்திரமல்ல, இந்த 7 வார்த்தைகளும் ஆவியின் கனிகள் சுவாபம் இருக்கிறது. தேவனுடைய அந்த சுவாபம் ஆவியின் கனிகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 வார்த்தைக்குள்ளும் 7 பூக்கள் மனம் வீசுகிறது. அல்லேலூயா. பூ ஏன் சொல்லப்படுறது மனம் வீசுதுன்னு சொன்னா, நம்ம அப்படி நற்கந்தமாக இயேசுவை வெளிப்படுத்துகிற, இயேசுவை ஸ்தோத்திரம் பிரதிபலிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவரை நம்ம பிரதிபலிக்கிறது. சூரியன் பாருங்க, சூரியன்ல இருந்து வர்ற வெளிச்சம் நிலாவுக்கு வந்து அந்த நிலாவில இருந்து நமக்கு இரவுல வெளிச்சம் கிடைக்குது. இதே போல நாம் வந்து இயேசுவினிடத்திலிருந்து இந்த காரியங்களை பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நட்சத்திரங்களும் அப்படிதான், நிலாவும் சந்திரனும் அப்படித்தான். சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை கொடுக்கிறது, அதிலிருந்து அவர்கள் வெளிச்சம் கொடுக்கிறார்கள். அது நிமித்தம் நாம் பயனடைகிறோம். ஆமென். அதுபோல கர்த்தருடையவர்கள் இயேசுவினுடைய அந்த கல்வாரி ஸ்தோத்திரம் அந்த அன்பினாலே, அந்த வார்த்தைகளாலே நிரப்பப்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் தியானத்துக்காக ஒரு வசனத்தை நோட்டீஸில் போட்டிருக்கோம். அதை மட்டும் எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். பாவங்களுக்கு நாம் சாக வேண்டும், நீதிக்கு நாம் பிழைத்திருக்க வேண்டும். அவர் தம்மை தாமே சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல சுமந்தார். எங்க சுமந்தாரு? சிலுவை. அந்த சிலுவையில சுமந்தார் பாத்தீங்களா? அந்த நாள் தான் இந்த நாள். ஆமென். நமக்காக அவர் சிலுவை சுமந்தார். சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்தார். அந்த சிலுவையில இருந்து பேசின அந்த 7 வார்த்தைகளை தான் நம்ம எல்லாரும் தியானிக்கிறோம். ஆமென். முதலாவது வார்த்தை என்ன வார்த்தை? மன்னிப்பு, மன்னிப்பு. அல்லேலூயா. அந்த வாசனை நம்மிடத்தில் வீச வேண்டும். நாம் மற்றவர்களை என்ன செய்யணும்? மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள் எவ்வளோ பெரிய துரோகங்கள் நமக்கு செய்வார்கள், ஆனால் நாம் மன்னிக்கணும் அப்படின்னு இயேசு சிலுவையில் சொல்லி கொடுத்தார். வாழ்க்கையிலும் சொல்லி கொடுத்தார். என்ன சொன்னார்? சோத்திரம் போய் ஒருவனுக்கு எத்தனை தப்பு செய்தால் மன்னிக்கணும்னு சொன்னார்? 7 தப்பா? 70 முறை அவன் தப்பு செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும்? மன்னிச்சிடலாம், மன்னிக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய காரியம். ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க சொல்றாரு? உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும், உன்னை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்காகவும் மன்னிச்சுட்டு அவங்களுக்கு என்ன செய்யுது? ஜெபம் சொல்றாரு. இப்போ மன்னிப்புங்கிற 2வது வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரதேசியில் இருப்பான். அவன் நரகத்துக்கு போக முடியும். எங்க அனுப்புறாரு? பரலோகத்துக்கு திருப்புறாரு. இப்ப அவன் அப்படியே விட்டுட்டா எங்கதான் போவான்? நரகத்துக்கு. ஆனா அவனை என்ன செஞ்சிருக்காரு? பரலோகத்துக்கு வாக்கு சொல்லி, வாக்களிப்பு, அல்லாட்டினா ரட்சிப்பு, அல்லாட்டினா மீட்பு. அல்லேலூயா. இந்த பூ நம்மிடத்திலே வாசனை வீச வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமென். நம்ம வந்து மற்றவங்களே ரட்சிப்புகளை வழி நடத்தணும். நல்ல வார்த்தைகளை பேசணும், கெட்ட வார்த்தைகளை பேசணும். வாக்களிப்புல நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை பேசினார், வாக்கு கொடுத்தாங்க. நீங்க என் கூட என்ன செய்வார்? பரலோகத்திற்கு கவலைப்படாத, நான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நல்ல வார்த்தை பேசினார். நீங்க பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தைகள் இருந்தால் பேச வேண்டாம், வாயை மூடிக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம இந்த வசனத்துல வாசித்தோம். என்ன செய்யணும்? நீ பாவத்துக்கு சாக வேண்டும், மறிக்க வேண்டும், நீதிக்கு பிழைக்க வேண்டும். நல்ல வார்த்தை பேசுறதுக்கு நீங்க உயிர் உள்ளவர்களை போல பேசுங்க. ஆனால் பாவ வார்த்தைகளை பேசுவதில் நீங்க என்ன செய்யுங்க? அடுத்து என்ன பூ? அடுத்து ஆமா, அன்பு. அல்லேலூயா. அன்பு, பொறுப்பு. என்னுடைய தாயை நான் விட்டுட்டு மாம்ச சரீரத்தின் பிரகாரம் பரவத்துக்கு போறேன். நான் இப்போ இனி அதை வந்து
சீசன், என்னுடைய அன்பான சீசன் யாரை எடுத்துக்கிடுவாரு? யாரை சொல்றாரு? யோவான சொல்றாரு. யோவான் இடத்துல அதை உன் தாய் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? பொறுப்புள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக இருக்கணும். பொறுப்பு அப்படின்னா என்ன சொல்றது? இப்போ நம்ம சர்ச்சுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, அந்த வாசனை வீசணும். பொறுப்பு, அன்பு, அந்த பூ வாசனை வீசணும், கெட்ட பேர் வரக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ நம்ம எல்லாரும் வாகனம் வந்திருக்கோம், உள்ள மறைச்சி விட்டுட்டு வந்தோம்னு அவன் என்ன சொல்லுவான்? என்ன இவங்க ரோட்டையே மறைச்சி விட்டுருக்குறாங்க. அப்போ நம்ம மேலே ஒரு இது சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? லைனாக வண்டிகளை விடணும். அந்த பொறுப்பு நமக்கு என்ன செய்யணும்? வரணும். நம்ம குடும்பத்தின் மேலே பொறுப்பு இருக்கணும். நம்ம வேலை செஞ்சு நல்ல சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை காப்பாற்றணும், மற்றவர்கள் போல நல்லா காப்பாற்றணும். ஒரு பொறுப்பு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு பொறுப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும், தாயின் மீது அன்பு. அந்த அன்பான சீசனை ஒப்படைச்சார், அந்த அன்பு வெளிப்படும். ஸ்தோத்திரம். அன்புன்னா இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க? ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் தான் என்னிடத்துல என்ன இருக்கான்? அன்பாய் இருக்கிறான் அப்படின்னு ஒருவன் சொன்னா அவன் என் வார்த்தையை கை கொள்வான் இப்படின்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்கிறவன் என் வார்த்தையே என்ன செய்வான்? அப்போ நீங்க அன்பாய் இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அப்படின்னா அன்பு இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் என்ன செய்யணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும், கை கொள்ளணும். அல்லேலூயா. தினந்தோறும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? ஆராதனைக்கு வந்துடணும். வேலைக்கு போகக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடணும். எவ்வளோ நேரம் ஆராதிக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ நேரம் ஆராதிக்கிறீங்க? வெறும் 3 மணி நேரம். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக உங்களை எப்படி சொல்கிறது? வெறும் 3 மணி நேரம். அல்லேலூயா. அப்போ இதுக்கு கூட சிலர் என்ன செய்ய முடியல, லீவு போட முடியல, அதுலேயும் பாதியில் ஓடி போயிடறாங்க, அதுலேயும் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அன்பு அந்த பூ வாசனை வீசலை, வேற ஒரு வாசனை தான் வருது. அல்லேலூயா. ஆமாம், பொறுப்பு வர வேண்டும், அன்பு வர வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஸ்திரீகளெல்லாம் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா என்ன செய்யணும்? முக்காடை போட்டுக்கொள்ளணும். முக்காடை போட்டால் அந்த இது சேலை நிற்காது. அப்போ என்ன செய்யணும்? ஒரு ஸ்கார்ப் வாங்கி எடுத்துக்கணும், கெட்டிக்கணும். ஆமாம், இந்த 3 மணி நேரம் நீங்கள் கெட்டி தான் ஆகணும். 24 மணி நேரமும் கட்டியிருக்காங்க தலையை. யாரு? மற்ற மதத்தால் 24 மணி நேரம் கட்டிருக்காங்க. வேதம் சொல்லுது நீங்கள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. சிலர் ஸ்டேஜில் கூட முக்காடு போட மாட்டேங்காங்க. சிலர் பாஸ்டருடைய ஒய்ஃப் ஸ்டேஜில் கூட என்ன செய்ய மாட்டேங்காங்க? முக்காடு போட மாட்டேங்காங்க. பின்னாடி போகிறவங்க போட்டோம், அவங்களெல்லாம் புதுப்பிக்க முடியாது, திருத்த முடியாது. அல்லேலூயா. ஆமாம், சில சினிமாவை பார்த்துட்டு சினிமா மாதிரியே டான்ஸ் ஆடுறாங்க, சினிமா மாதிரியே பாட்டு பாடுறாங்க. அவங்களெல்லாம் திருத்த முடியும். புதுப்பிக்கிறது கூடாத காரியம். வேதத்தில் சொல்லப்படுற அவங்கள புதுப்பிக்கிறது சிலர் தான் புதுப்பிக்கும், ஆனால் அவங்களெல்லாம் புதுப்பிக்க முடியாது. தாளத்துக்கு அந்த ஜென்ம சுவாபம் என்ன செய்யாது? மாறாது. அப்படிப்பட்டவங்க அன்பு இல்லாதவங்க. இயேசு மேலே அன்பு இல்லை. இயேசு நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருந்தார். பரலோகத்துக்கு விட்டுட்டு உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வந்தார். நம்ம எப்படி சாப்பிடணும்னு இருக்குது. ஏற்ற வேலையில் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அது கீழ்ப்படியணும். அது கீழ்ப்படியணும். நீ தாறுமாறாக சாப்பிட்டேன்னா உனக்கு என்ன விஷயம்? இயேசு இடத்துல அன்பாக இல்லை. நேரத்துக்கு நேரம் 3 வேளையும் ஒழுங்காக சாப்பிடணும். சாப்பிட்றத பற்றி சொல்லி, ட்ரெஸ் கொடுக்குறத பற்றி சொல்லி, என்ன கலர் ட்ரெஸ் போடணும்னு சொல்லி சொல்லிக்கிறேன், அதை நம்ம போடணும். அல்லேலூயா. ஆமாம், அதே மாதிரி பாட்டு பாடணும். ஆண்டவர் குறித்து ஆவிக்குரிய பாடல்களை தான் பாடணும், மற்ற பாடலாம் பாடக்கூடாது. மற்றவங்களை பின்பற்றக்கூடாது, பிசாசை பின்பற்றக்கூடாது, கொள்ளாதவர்களை பின்பற்றக்கூடாது, சினிமாவை பின்பற்றக்கூடாது, அசுத்தாவியை பின்பற்றக்கூடாது. ஒருவன் பின்பற்றி இன்னைக்கு பாருங்க உட்காந்துருக்கிறான். ரொம்ப சங்கடமாக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப வருத்தமாக இருக்குது. சினிமா மாதிரியே டான்ஸ் பண்ணிட்டு அன்பு இல்லை. இயேசு மேலே என்ன இல்லை? அன்பு இல்லை. வாசனை வெளியே வரல, வேற வாசனை வெளியே வருது, கெட்ட வாசனை வெளியே வருது. அல்லேலூயா. அப்போ பொறுப்பு வேண்டும். அடுத்து என்னது? பொறுப்பு. அது 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 என்ன பூ? அது என்ன பூ? அங்கலாய்ப்பு. அல்லேலூயா. தவிர்ப்பு. அங்கலாய்ப்பு இல்லை, அது அங்கலாய்ப்பு. தனக்கு தந்தை அங்கலாய்த்து தேவனே புலம்புறாங்க சொல்லுவாங்களே,
இதுல இந்த சிலுவை 7 வார்த்தையில 3 இது ஜபம். 3 காரியம் இருக்குது ஜபம். ஒன்று, பிதாவை இவர்களுக்கு மன்னியும் அப்படிங்கிறது ஒரு ஜபம். அல்லேலூயா. அடுத்து என்னது, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறதும் ஜபத்தில் ஒரு பங்கு தான். அல்லேலூயா. ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற பங்கு. அடுத்து சொல்றது ஒப்படைக்கிறேன், ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படிங்கிறது என்னது ஒரு ஜபம் தான். இப்போ இந்த கைவிட்டீர், அங்கலாய்ப்பு அப்படின்ட்டு அதை பார்க்கிறோம். அதாவது நல்லது செய்கிறவர்களுக்கு சில நெருக்கங்கள், கைவிடப்பட்ட நிலைகள் வரும். ஆனால் அதை அவர்கள் என்ன செய்கிறார்கள், சகித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. அங்கலாய்ப்புல என்ன செய்யணும், சகிப்பு, பொறுமைங்கிற வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். அந்த பூ வேலை செய்யணும். பொறுப்பு, பொறுமை, சகிப்பு. என்ன பூ? சகிப்பு. அங்கலாய்ப்புங்கிற அந்த வேர்டு நம்மிடத்துல என்ன செய்யணும், வாசனை வீச வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இது 4வது வார்த்தை தானே. 5வது வார்த்தை தான் நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து கொண்டார், நிறைவேறத்தக்கதாக என்ன சொன்னாரு, ரொம்ப தாகமா இருக்கிறேன். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அவரு சிலுவைக்கு வருவதற்கு முன்பதாக, சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக 7 வார்த்தைகளை பேசினார். சிலுவையில 7 வார்த்தை பேசினார். சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக 7 வார்த்தை பேசினார். அதுல ஒரு வார்த்தை, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுகுங்கள் அப்படின்னு சொன்னார். அதாவது அழுது ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளை அப்படியே விட்டுறாதீங்க, பிள்ளைகளை அப்படியே விட்டுறாதீங்க, தாறுமாறா போயிடும், அதனால அழுது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். 7 பேச முடியல, ஒரு வார்த்தை. சிலுவையில 7 வார்த்தை. அந்த 7 வார்த்தையில 4வது வார்த்தை என்ன வார்த்தை, தாகமா இருக்கிறேன். 5வது வார்த்தை தாகமா இருக்கிறேன். தாகம், தாகம். அவர் வந்து பாருங்க, சொன்ன நம்ம இவர் அஜய் சொன்னாரு, 150 கிலோ எடையுள்ள அந்த அது என்னது, அந்த சிலுவை என்ன செஞ்சுட்டாங்க, சுமந்துக்கிட்டு வந்தார். சுமந்து வரும்போது அவரால் சுமக்க முடியும். ஏன்னா அவரு ரொம்ப இரவு முழுசு ஜெபிச்சாரு. ஜெபிச்சுட்டு தான் அவரை வந்து சிலுவைக்கு கூட்டிட்டு போனாங்க. அவரை இழுத்து தாறுமாற இழுத்து, எத்தனை போர்ச்சவர்கள் இழுத்துட்டு போனாங்க, எத்தனை போர்ச்சவர் சொன்னாங்க, 50 போர்ச்சவர்கள் அவரை அடிச்சு இழுத்து ரொம்ப சங்கடப்படுத்தி அவரை கொண்டு போனாங்க. அவரால் சிலுவை என்ன செய்ய முடியல, சுமக்க முடியல. அதை சிலுவை சுமக்க முடியலங்கிற இராணுவ தளபதி கேப்டன் பார்த்து, இந்த பாரு சிலுவை சமக்க முடியல அப்படின்னு இன்னொரு சமக்க வச்சாங்க. அவர் பேர் என்ன இல்லையா, சரி படிச்சு தெரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. ஆமாம், அவனுக்கு பேர் கிடையாது, அவன் ஊர் பேர் தான் போட்டு அவனை சமக்க வச்சாங்க. அவன் சமந்தான், இயேசு கிறிஸ்துவுக்காக சமந்தான். இப்படி ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சு அவரை போய் நீல ஸ்தோத்திரம் ஆணி அடிச்சு அவர் காலில் அடிச்சு, அந்த காலில் இருந்து ரத்தம் அப்படி வெளியே போகுது, உள்ள வெளியே போகுது. ஆணி வச்சு அடிக்கும்போது அந்த பாதம் 2ஆ பிளந்துருச்சு. அவ்வளோ பெரிய ஆணி பாருங்க, அப்படி ரத்தம் சிந்தினார். அப்படி அவர் கையில் அடிச்சாங்க. தலையில எத்தனையோ ஊசி, அதாவது 2 இன்ச்சு 3 இன்ச்சு நீளத்தில் அந்த ஊசி, அதை தலையில அடிச்சாங்க. அது ஒன்றும் இல்லை, சுற்றி அப்படி போர்வையா அதை அடிச்சு, கோல் வச்சு அடிச்சு அவரை கஷ்டப்படுத்துறாங்க. இப்படி அதன் வழியா ரத்தம், கை வழியா ரத்தம், கால் வழியா ரத்தம், வாரினால் அடித்த போது வாரில இருந்து 39 அடி வாங்கின அவர் சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு ரத்தம், எல்லா ரத்தமும் சரீரத்துடைய நீராயிருந்த ரத்தம் எல்லாம் வெளியே போயிடுச்சு. இந்த சூழ்நிலைகள்லாம் யாருக்காக செய்தார், உங்களுக்காக எனக்காக, நம்முடைய உலக அனை சர்வலோக ரட்சகர்கள் சொல்றார், முழு உலகத்துக்காகவும் அவர் அப்படி செய்தார். 7 கண்ட மக்களுக்காகவும் அப்படி செய்தார். அப்பதான் அவர் தாகமா இருந்து
தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி பிதாவை பார்த்து சொன்னபோது அவருக்கு தண்ணி கொடுத்தாங்களா? தண்ணி கொடுக்கணும், கும்பிடவும் கொடுத்தாங்க. ஒரு கசப்பு கலந்த காடியை அவருடைய வாயில கொண்டு வந்து கொடுத்துனாங்க. அவர் அதை குடிக்க மனமில்லை. வாசிக்க அந்த இடத்த தாகமாக இருக்கிறேன். ம் 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 தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆ ஆ ஆ அவர்கள் என்ன என்ன காளான கடற்காளான காடியிலே தொடித்து ஈசோப்பினால் மாட்டி அவர் வாயிலே வைத்தார்கள். காடியை வாங்கி குடிச்சாரு. முயற்சி பண்ணி பார்த்தாரு, குடித்தாரு. பாருங்க, அவ்வளவு கஷ்டம். அல்லேலூயா. அப்போ தாகமாய் இருக்கிறேன், அவ்வளவு தாகத்தை நமக்காக செய்தார். ஆனா இப்ப அவருடைய தாகம் என்ன தெரியுமா? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவில்லை. சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட வேண்டும். என்னுடையவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்யணும். இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் கர்த்தருடைய பணியை செய்யணும், வேலை செய்யணும். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் நம்ம அருமையான தம்பி பேரான பேர் ரவி மாதிரி சபை மேலே ஒரு பொறுப்பு இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ரோஹித் மாதிரி சபை மேலே ஒரு பொறுப்பு இருக்கணும். ஸ்தோத்திரம். நைட்லேயே வந்து அவங்களாம் என்ன செய்யறாங்க? விஜய் பாருங்க, நைட்டோடு நைட்டாக பெயிண்ட் அடித்தார். இதெல்லாம் பெயிண்ட் அடித்து இதெல்லாம் கலைக்கு ஃபுல்லாக ஓட்டுனார் செய்தார். ஐயா 3 நாளாக தூங்கலை, நிம்மதியாக இல்லை. ஓடி பொருளை வாங்கி ஈஸ்டர் புனித வெள்ளிக்கு முன்னாடி இதை செய்து முடிச்சிடணும், ஓடி செய்தாங்க. இல்லையா? நாங்கள் 2-3 நாள் தூங்கலை. இதை எப்படி செய்கிறது, என்ன பண்ணுறது? உள்ளே வச்சுட்டாங்களே ஐயா, வெளியே வச்சாங்களா? என்கிட்ட கேட்டாங்க, ஐயா வெளியே வைக்கிறாரா உள்ளே வைக்கிறாரா தெரியலையா. வெளியே வச்சாரு போன ட்ரிப்பு, அது நிறைய செலவாகுது, செலவு பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ சரி, இப்போ டக்குனு உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லி இதை உடனே ஜன்னல் போட தேவன் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அடுத்து இதுக்கு பால் சீலிங் போடப்படும், ஏசி வைக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் அதையும் செய்வார். அவர் நமக்காக சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கிறவருடைய சபைக்கு இதெல்லாம் அவர் செய்து முடிப்பார். ஆமென். அடுத்து அந்த மாதிரி தாகம் அவருக்குள்ளே இருந்தது. நமக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். சபையை குறித்ததான தாகம், விசுவாசிகளை குறித்ததான தாகம், ரட்சிப்பை குறித்ததான தாகம், பரிசுத்தத்தை குறித்ததான தாகம். இந்த அந்த மரணத்திற்காக அவர் காத்து கொண்டிருந்தார், எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அது போல இந்த நாளுக்காக நம்ம அதை நினைச்சு பார்க்கணும். ஆமென். 40 நாள் உபவாசிக்கிறவர்கள் இந்த நாளுக்காக அதை நினைக்கணும். அதனால லீவ் போடணும், தேவ சமூகத்தில் உட்காரணும். 10 நாள்லாம் ஜாலியாக இருக்கிறோம், ஆனால் அன்றைக்கு உட்காரணும். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர்கள், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். இந்த மாதிரி நிகழ்வுகளில் அவருடைய புனித வெளியில நம்ம அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை தியானிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஈஸ்டரில் உட்காரணும், அவருடைய சமூகத்தில் தியானிக்கணும், கிறிஸ்துமஸில் உட்காரணும், புது வருஷத்தில் உட்காரணும், எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய பாதத்தில் உட்காரணும். தேவனுக்காக நம்ம அந்த தாகம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இயேசு தாகத்தினால. அடுத்த வார்த்தை 6வது வார்த்தை. இது வாசிங்க. இல்லை, ஒரு நிமிஷம். அந்த 6வது வார்த்தை என்பது எல்லாம் முடிந்தது. அந்த வார்த்தையை வாசிங்க. வாங்கினது முடிந்தது என்று சொல்லி என்ன செய்தாரா? தலையை சாய்த்தார். அல்லேலூயா. முடிந்தது. என்னது முடிந்தது? இயேசு முடிந்ததுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதனால புலம்புகிறார். முடிந்தது அப்படின்னு சொல்லி புலம்பி பிதாவினிடத்தில் அறிக்கையிடுகிறார். ஸ்தோத்திரம். முடிந்தது சொல்றார். சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாருன்னு அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. எப்படி நியாயப்பிரமாணத்துல ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்துட்டா அந்த பாவத்துக்கு ஒரு ஆடு பலி கொடுக்கணுமோ, அது போல இயேசு கிறிஸ்து
ஒரு ஆட்டை போல சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார், பலியாக்கப்பட்டார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். அல்லேலூயா. நமக்காக அதை முடிச்சாருங்க. அதை முடிச்சுட்டு தான் நமக்காக நீ யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் முடிக்கிற வரைக்கும் செய்து பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அதில் நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சு பாருங்க, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும். அதுபோல ஒரு பிள்ளையை வளர்த்து அதை ஸ்தோத்திரம் நல்லா படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பி பாருங்க, அது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி ஒரு வீட்டை கட்டி முடிச்சு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஒரு சபையை கட்டி முடிச்சு பாருங்க, அவ்வளோ கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் கட்டும்போது ஐயாவுக்கு உயிரே போயிடுச்சு. ஒரு லைட்டு மாட்டை கீழே விழுந்து அவருக்கு உயிரே போச்சு. அல்லேலூயா. கடந்த நாட்டில் ஒரு தீர்க்கதரிசிங்க வந்தார், ஒரு மலையாளம் தீர்க்கதரிசி. அவர்கிட்ட யாருமே சொல்லல. அவர் சொல்லிவிட்டார், ஐயா நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் விழுந்து நீங்கள் மறிச்சு போகிற சூழ்நிலையில் இருந்தீங்க. மறிக்க பிசாசு உங்களை கொண்டு போனாங்க, ஆனால் கர்த்தர் காப்பாற்றினார். இதற்கென்று சொன்னார், அவருடைய பணியை செய்து முடிக்க இன்னும் நிறைய வேலை இருக்குது. இந்த இடத்துல அன்னைக்கு ஒரு 20 பேர் தான் வந்தாங்க, ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல அபிஷேகத்தை கொடுத்தார். ஆமென். ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்கும். பிரியமானவர்களே, இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. நீங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் சிலுவையில சுமந்து முடிச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் பரிபூர்ண பணம் கட்டிட்டாரு. விலையேறப்பட்ட பணத்தை கட்டி அதுல இருந்து நம்மளை விடுவிச்சிட்டாரு. இனி நம்ம என்ன செய்ய வேண்டாம், அந்த பாவத்தை சுமந்துக்கிட்டு அலைய வேண்டாம், அதை தொடர்ந்து கொண்டு அலைய வேண்டாம் என்று சொல்லி தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ இது என்ன பூவு? இது என்ன பூ? இது என்ன பூ? கடைசியில் ஒப்படைப்பு. இது என்ன? அர்ப்பணிப்புவா? அர்ப்பணிப்பு. இது முடிந்தது என்று சொல்லக்கூடியதான இந்த அர்ப்பணிப்பு நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி இருந்தால் தான் நம்ம ஆண்டவருக்குள்ள சொல்கிறோம். இது செய்து முடிக்கிறதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும். அந்த ஒரு முழு முயற்சி நமக்கு இருக்கணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாசனை வீசத்தக்கதாக ஒரு தியாகம், அந்த தியாகம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு அர்ப்பணிப்பு. நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், அது நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும், அந்த செயல்பாடுக்கு நம்ம ஈடுபடுத்தணும். தேவன் அப்படியாய் சொல்லுகிறார். 7வது வார்த்தையை கவனிப்போம். ஸ்தோத்திரம். எடுங்க. 7வது வார்த்தை என்ன? வாசிங்க. பிதாவே உம்முடைய கைகளிலே ஒப்படைக்கிறேன் என்று கடைசி ஜெபம் பண்றார். முதல்ல பிதாவே அவர்கள் மண்ணின்னு ஒரு ஜெபம் பண்ணாரு. இடையில ஏன் என்ன கைவிட்டீங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணாரு. பிறகு சொன்னாரு, தாகமா இருக்கிறோம்ப்பா அப்படின்னு ஜெபம். கடைசி ஜெபம் அவருடைய ஜெபம் சிலுவையில் என்ன ஜெபம்? அவர் 7 வார்த்தையில 4 காரியம் அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். நல்ல ஜெபம் பண்ண. கடைசியில் என் பிதாவை இப்படி கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி முழுமையாய் தன்னை கர்த்தருக்கே ஒப்புவித்தார். அல்லேலூயா. நாமும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருக்கே ஒப்புவித்து வாழ வேண்டும். அது என்ன பூ? ஒப்புவிப்பு. அல்லேலூயா. அந்த வாசனை நமக்கு வெளியே வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமாம், நம்மளை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், வாசிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சரணம் பாடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி மலையினிலே இயேசு சிலுவையில் தொங்குகிறார். கல்வாரி மலையினிலே இயேசு சிலுவையில் தொங்குகிறார். கண்ணால பாருங்கள் மனிதர்களே, மனக்கண்ணால் பாருங்கள் மனிதர்களே, கண்ணால பாருங்கள் மனிதர்களே, மனக்கண்ணால் பாருங்கள் மனிதர்களே. உள்ளம் உருகலையா
மனிதர்களே கண்ணாள பாருங்கள் மனிதர்களே, கண்ணாள பாருங்கள் மனிதர்களே, கண்ணாள பாருங்கள் மனிதர்களே. நம் கை செய்த எல்லாம் அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டார். நம் கை செய்த எல்லாம் பாவத்திற்காய் அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டார். நம் கால் செய்த எல்லாம் பாவத்திற்காய், நான் செய்த எல்லாம் பாவத்திற்காய் அவர் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டார். அவர் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டார். உள்ளம் முருகனையா, மனமும் மாறலையா, உள்ளம் முருகனையா, மனமும் மாறலையா. கல்வாரி மலையிலே இயேசு சிலுவையில் தொங்குகிறார். கல்வாரி மலையிலே இயேசு சிலுவையில் தொங்குகிறார். கண்ணாட பாருங்கள் மனிதர்களே, கண்ணாட பாருங்கள் மனிதர்களே, கண்ணாட பாருங்கள் மனிதர்களே, கண்ணாட பாருங்கள் மனிதர்களே. நம் இதயத்தின் கொடிய குணங்களை போக்க அவர் இதயத்தை ஈட்டியால் சுத்தப்பட்டார். நம் இதயத்தின் கொடிய குணங்களை போக்க அவர் இதயத்தை ஈட்டியால் சுத்தப்பட்டார். உலகத்தின் பாவங்களை தான் சுமந்து, உலகத்தின் பாவங்களை தான் சுமந்து ரட்சிப்பு என்றோர் விடுப்பை தந்தார். ரட்சிப்பு என்றோர் விடுப்பை தந்தார். உள்ளம் முருகனையா, உன் மனமும் மாறலையா, உள்ளம் முருகனையா, உன் மனமும் மாறலையா. கல்வாரி மலையிலே இயேசு சிலுவையில் தொங்குகிறார். கண்ணாட பாருங்கள் மனிதர்களே, கண்ணாட பாருங்கள் மனிதர்களே, கண்ணாட பாருங்கள் மனிதர்களே. எல்லாம் சத்தமாய் பாருங்க. கண்ணாட பாருங்கள் மனிதர்களே, உன் உள்ளம் முருகனையா, உன் மனமும் மாறலையா, உன் உள்ளம் முருகனையா, உன் மனமும் மாறலையா. கல்வாரி மலையிலே இயேசு சிலுவையில் தொங்குகிறார். கண்ணாட பாருங்கள் மனிதர்களே, கண்ணாட பாருங்கள் மனிதர்களே, கண்ணாட பாருங்கள் மனிதர்களே, கண்ணாட பாருங்கள் மனிதர்களே. பிரியமானவர்களே, 7 அவருடைய வார்த்தைகளிலும் 7 பூக்கள் வெளிப்படுகிறது. அவர் 5ஆவதாக தவிப்பு என்ற பூவை நமக்கு கொடுத்தார். 6ஆவதாக அவர் பூரிப்பு என்ற பூவை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி
ஏழாவதாக ஒப்புவிப்பு என்று சொல்லி ஒரு பூவை ஒப்பு கொடுத்தார். இந்த காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். அவர் ஒரு நிமிஷம் நீங்க அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நினைத்து பாருங்க. அந்த ரத்தம் தான் நம்ம கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக அவருடைய சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறது. தண்டனை அனுபவித்து மறித்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்த நம்மை ஆண்டவர், நீ சாக வேண்டாம், உனக்காக நான் சாகிறேன், இதுதான் என்னுடைய அன்புன்னு வெளிப்படுத்தினார். நீ சாகாத, நீ நரகத்துக்கு போகாத, நீ அந்த வேதனை அனுபவிக்க வேண்டும், பரலோகத்தில் போய் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் அந்த தண்டனையை சுமந்தார். பாவம் செய்வதெல்லாம் இந்த மாதிரி ஆண்டவருடைய சிலுவை காட்சி நமக்கு வரணும். பாவத்தை செய்வதற்கு நாம் உடன்படக்கூடாது. அநீதிக்கு சாக வேண்டும், நீதிக்கு பிழைக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தார், ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். அவ்வளவு மகாபெரிய தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்று எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன் மாம்ச சரீரத்தில் வந்து நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நகர வாசலுக்கு புறம்பே அவ்வளவு பாடுகளை பட்டார். நகரத்துக்குள்ள அவரை தண்டனை கொடுத்தார். வெளியே கொண்டு போயிட்டு அந்த சாபம் அப்படியே தொலைஞ்சி போட்டு அவங்க அப்படி வெளியே கொண்டு போயிட்டு அவரை சிலுவையில் அடித்தாங்க. கல்வாரின்னு சொல்லப்பட்ட இடத்துல அடித்தாங்க. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை பூரண ஒப்பு கொடுங்க. இந்த மாதிரி நான் தேவனுக்கு பூவாக, மனம் வீசும் பூவாக, நற்கந்தமாக, வாசனை கொடுக்கிறவனாக, சாட்சி உள்ளவனாக நான் இருப்பேன், சாட்சி உள்ளவளாக இருப்பேன், சாட்சி உள்ள கிறிஸ்டியனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். இயேசுவின் நாமத்தை வீடியில் வழங்கக்கூடாது. அநேக விசுவாசிகள், அநேக ஊழியக்காரங்க தாறுமாறா வாழ்ந்து மற்றவைகளை பின்பற்றி இயேசுவை பின்பற்றாமல் தாறுமாறா ஓடுறாங்க. வேற வசனத்துக்கு கீழ்ப்படி எதை செய்தால் வசனத்தின்படி நம்ம செய்யணும். அப்படி செய்யும் போது நாம் அவரை மகிழ்விக்கிறோம், அவருக்கு மனம் வீசுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், ஆண்டவருடைய பிரதிபலிப்பாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீதிக்கு நாம் பிழைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பரிசுத்த வாழ்க்கையை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மனம் வீச வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த 7 வார்த்தைகளின் மொத்த சாராம்சம். இதுல 10 காரியம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவருடைய ஆவியின் கனி, பொன்மொழிகள், அவருடைய ஸ்தோத்திரம், பண்புகள், அவருடைய அந்த ஆசீர்வாதத்தின் நிகழ்வுகள் 10 காரியம் ஒவ்வொன்றா 7 இருக்கிறது. அதெல்லாம் சொல்ல முடியாது, நேரம் இல்லை. அல்லேலூயா. நம்ம சுருக்கமாக இவைகளை நாம் கவனித்திருக்கிறோம். இதன்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீங்கள் இயேசு ஒப்பு கொடுத்தது கூட ஒப்பு கொடுங்க. பாவத்துக்கு நான் ஜீவிக்க மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம் தான். யாராக இருந்தாலும் பாருங்க, நாங்களாம் கொஞ்சம் லட்சங்களில் வாழ்கிறோம், ஒரு சில கோடிகளில் அவருடைய பணியை செய்யும். ஒரு 4 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி எவ்வளோ பணத்தை ஆண்டவருக்காக செலவு பண்ணி இது பண்ணி கடைசியில் இந்த ஜெயிலுக்குள்ளே போயிருக்கோம். ஏன்னா வசனத்துக்கு விலைக்கு ஜீவித்தார் விசுவாசு. அப்படி பொல்லாப்புக்குள்ளே ஒப்பு கொடுத்தோம். நாம் விடுதலை பெற்றவர்கள், விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. திருப்பி இயேசு தூக்கி சிலுவையில் அடிக்கக்கூடாது. அது நம்மளை புதுப்பிக்கவே முடியாது. நம்ம புதுப்பிக்கவே முடியாது. உடஞ்சதெல்லாம் கண்ணாடி, அது எப்படி ஒட்ட வச்சாலும் அதை அப்படி சொல்லி முடியுது. அல்லேலூயா. அதனால நம்ம இருதயம் மாசுபடாமல் இருக்கணும். இயேசு குற்றவாளின்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. இயேசு குற்றமுள்ளவன்னு எங்கேயுமே சொல்லலை. ஒரு குற்றம் செய்யாததான் அவர் நமக்காக பாவமானார், சாபமானார். நம்முடைய சாபத்தை அவர் சுமந்தார். நம்ம ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தன்னுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? நல்லா செழிப்பாய் இருக்கக்கூடியவர்கள், ஐஸ்வர்யமாய் இருக்கக்கூடியவர்கள், பரிசுத்தமாய் இருக்கக்கூடியவர்கள், நீதியாய் இருக்கக்கூடியவர்கள், மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடியவர்கள், அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. நீங்க அன்பா இருந்தா, இயேசு உங்களிடத்தில் அன்பா இருக்கிறார். நீங்க அன்பா இருந்தா அவருடைய வசனத்தை என்ன செய்யுங்க? கை கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆண் மக்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட
ஆராதனை நாள்களில் லீவு போட்டு ஆராதனைக்கு வரணும். என்னங்க நீங்கள் 24 மணி நேரம் ஆராதிக்கல, வெறும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் இல்லையா? அதுக்கு மேலே நீங்கள் உங்களை வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பொறுப்பு இல்லை, நம்ம பேராக இருக்கு உங்களை அனுப்பிடுவாங்க. ஆனால் அந்த 4 மணி நேரம் நீங்கள் கத்தருக்கு உண்மையாக இருக்கணும் இல்லையா? தேவன் அப்படிப்பட்ட மனம் வீசுகிற வாழ்க்கை, ஒழுங்கான வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கண்களை மூடி ஆண்டவரை என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் முடிந்தது என்று சொன்னார். இந்த அர்ப்பணிப்பு லூக்கா 23:46 என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஒப்புவிப்பு நமக்கு ஆண்டவரை நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பரிசுத்தத்துக்காக, பரலோக வாழ்க்கைக்காக, இந்த ஆண்டவரை ஆசீர்வாத வாழ்க்கைக்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன். என்னுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், கணவரை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய வீட்டை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எனக்கு தருகிற வருமானத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை பரிசுத்தத்துக்காக செலவு பண்ண மாட்டேன், அநியாயத்துக்கு செலவு பண்ண மாட்டேன். ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரையும் பொருத்தனை பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, நான் உமக்காக ஏதாயிரம் செய்யணும்ப்பா, உமக்காக ஏதாயிரம் நடப்பிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை ஒப்புக் கொடுங்க பார்ப்போம். உங்க இருதயத்தில் கை வச்சுக்கோங்க, வலது கை வச்சுக்கோங்க. என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன், நீதிக்கு ஒப்புக் கொடுங்க, வசனத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன், வசனத்தை கை கொள்வேன். ஆண்டவரே இயேசு தெளிவாக சொல்லிட்டாரு, ஒருவன் வசனத்தை கை கொண்டால் அவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் வசனத்தை கை கொள்வான். அவர் அன்பின் நிமித்தம், நான் அன்பினால் அவனிடத்தில் வந்தேன், உனக்காக ரத்த சிந்தினை மறித்தேன். நீ என்ன செய்கிற, எப்படி இருக்கிற, நீ எப்படி வாழ்ற, என் வசனத்துக்கு கீழ்ப்படியிலே, என்னிடத்தில் அன்பாயிலேயே அன்பு இயேசு உங்களை கேட்கிறார். நான் ஒப்புவிக்கிறேன், இந்த அன்புக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் நம்மை தாழ்த்தி அவனுடைய சமூகத்தில் நம்ம ஏற்படுத்தவருடைய சிலுவை பாடுகளை நினைச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ரகதுரபகதலகதுரபதியை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. என் கையில் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே காத்துக்கொள்ளும். என் கால்கள் பாவம் செய்யாதபடிக்கு, என் கண்கள் பாவம் செய்யாதபடிக்கு, என் இருதயத்தில் தீய குணங்கள் ஆண்டவரை வராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். ஆண்டவரை வசனத்தின்படி என்னை வாழ வைக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஒப்புக் கொடுங்க, எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. என் வீட்டை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள அந்நிய கிரி, அந்நிய பலி, அந்நிய பிசாசுக்குள்ள வரக்கூடாது. உங்க வீட்டை ஒப்புக் கொடுங்க, உங்க பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க. பிள்ளைகள் நல்லா வந்துடுவாங்க, அலட்சிய போக்கா இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒப்புக் கொடுங்க. என் பிள்ளைய ஒப்புக் கொடுங்க, பேரை சொல்லி ஒப்புக் கொடுங்க. உங்க பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 4 பேரை சொல்லுங்க. என் பிள்ளைய ஒப்புக் கொடுக்கிறேன், என் கணவரை ஒப்புக் கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன், என் அன்பின் வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இரண்டிடத்தில் அன்பாய் இருந்தது போல் நாங்களும் இடத்தில் அன்பாய் இருப்போம். ஆண்டவரை ஒப்புக் கொடுங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரம் நான் பேசுவேன், ஆனால் நமக்கு நேரம் இல்லை. அதனால தலைப்பு மட்டும்தான் நான் சொல்லிட்டு போறேன். பிரியமானவர்களை, நீங்கள் ஒப்பு கொடுத்து நற்கந்தமாக சாட்சியாக இருக்கணும் சொன்னார். நீங்க பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த சாட்சி தான் மனம் வீசுகிற பூக்கள். அல்லேலூயா. இந்த நாட்களில் இந்த விலையேறப்பட்ட வார்த்தைகளை கேட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விலையேறப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்கள் ஜீவியத்தில் அனுபவிக்கணும். விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்து பரலோக ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது உங்களுக்காகவே, உங்கள் குடும்பத்திற்காகவே, உங்கள் தெருவில் உள்ள மக்களுக்காகவே. தாய் உள்ளம் கொண்டவர், அன்பு செலுத்தியவர், உங்களிடத்தில் அந்த அன்பை எதிர்பார்க்கிறேன். நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், ஆண்டவருக்காக கொடுப்பேன், ஆண்டவருக்காக இருப்பேன், ஆண்டவருக்காக செயல்பட. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அடுத்த வருஷம் நம்ம வெளியே போய் நடத்தணும். ஸ்தோத்திரம். 200 பேர் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளணும். 200-300 பேர் 500 பேர் வந்து கலந்து கொள்ளணும். கர்த்தர் இந்த கூட்டங்களை விசேஷமாக நம்ம அப்படி நடத்தணும். முடியாமல் போனதுக்கு நம்ம இடத்தில் அன்பு இல்லை. நம்ம எல்லாரும் தேவனுக்கு அன்பு செலுத்தலை, ஆண்டவருக்கு கொடுக்கல, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கலை, இஷ்டம் போல போடுறோம், சொந்தத்துக்கு நிறைய செலவு பண்ணுறோம், ஆண்டவருக்காக நம்ம செலவு பண்ணலை. பிரியமானவர்களை ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ராமா ஷாதா ராகா தூலா பாக்காதியா. ஆண்டவரை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஒப்புக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட்டு இது எங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து தியாகம் பண்ணி ஆண்டவரே எங்களை நற்கந்தகமான பூக்களாக, வாசனை வீசுகிறவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அன்புள்ளவர்களாக எங்களை மாற்றும், பொறுப்புள்ளவர்களாக மாற்றும், உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாற்றும். எல்லாரையும் ஆசீர்வதி.
ஆண்டவரே திரளான ஜனங்களை கொண்டு வந்து சபையில் ஏராளமான ஆத்மாக்களை தாரும். இந்த செய்தி யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், ஆண்டவரை ட்ரூகா டிவியில் பார்க்கிறவர்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய அன்பினால் நிரப்பப்படட்டும். உங்களுடைய ஆசீர்வாதங்களால், வாசனையினால, சாட்சியுடைய ஜீவியத்தினால, நீதியின் பாதையின் ஆண்டவரே வழிகளினால, விசுவாசத்தினால நிரப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டு நாம் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் எல்லாரும் ஏழ்மை என்று ஒரே பாடலை பாடி ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றார்கள். எல்லா ஸ்தோத்திரங்களையும் கூட சேர்ப்பார். அணைக்கும் கரங்களிலே நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அவர் நமக்காக பல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் எல்லாம் மகிமையான அர்த்தங்கள், மகிமையான ஆசீர்வாதங்கள், மகிமையான நன்மைகள் இருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் வசனத்தை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது. அது ஆறாவது சிரசு மேலே ஊற்றப்பட்ட அந்த ஆடிகளை அங்கிகளை நனைகிறதும் மணிகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏற்போடு மேலும் சிவோன் பர்வத மேலும் இறங்கும் பனிக்கோப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றைக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நன்மையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நன்மைகள் கல்வாரி சிலுவையை நமக்காக ஆண்டவர் சம்பாதித்து வைத்து போயிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து சபையின் அறிவிப்பை கவனிங்க. எப்பொழுது போல